ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கேள்? வெல்கம் டு மதுரம் டாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பழமொழி தான் பார்க்க போறோம். என்னன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ற ஒரு பழமொழி. நம்ம யூஸ்வலா யாரையான ஏதான சாமானை கீழே போட்டு உடைச்சிட்டாலோ, இல்லை நல்ல முக்கியமான சாமானை தொலைச்சிட்டு வந்துட்டாலோ திட்டுவோம்ல. உனக்கு போய் வாங்கி கொடுத்த பாரு, இப்படி பண்ணிட்டியே, தொலைச்சிட்டியே, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. அதுதான் இது. கழுதைக்கு கற்பூர வாசனை மட்டும் இல்ல, சாம்பிராணி ஊதுவத்தின்னு எந்த வாசனையும் தெரியாது. நம்ம தான் அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்ன ஒரிஜினல் அர்த்தம்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் பழமொழி. அதாவது கழுங்கிறது ஒரு வகையான கோரப்புல். இந்த கோரப்புல்ல தண்ணியிலேயே வளர்ந்துட்டு இருக்கும். அதை கட் பண்ணி காய போட்டு பாய் தைப்பா. அப்போ அது தைக்க 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 அதுல ஊசியை போட்டு நூலை போட்டு குச்சி குத்தி குத்தி எடுக்கிறச்சு அதுல இருந்து ஒரு கற்பூர வாசனை வருமா. கற்பூர வாசனை வருது இல்லையா, அந்த மாதிரி வாசனை வரும்போது கழுத்தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனைங்கிறது உண்மையான பழமொழி. இதை நம்ம தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு அர்த்தத்தை சிதைச்சுட்டோம், திட்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இனிமே எந்த பழமொழி சொல்றதா இருந்தாலும் யோசிச்சு இந்த பழமொழிக்கு நம்ம சொல்ற அர்த்தம் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி நிதானமா நம்ம அந்த பழமொழியை எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணினா வருங்கால சந்ததியினருக்கு, நம்ம குழந்தைகளுக்கு அர்த்தம் ஒழுங்கா போய் சேரும். இல்லைன்னா இப்படிதான் ஒழுங்கான பழமொழிய ஏடா கூடமா அர்த்தம் புரிஞ்சுட்டு திட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணாம இந்த மாதிரி பழமொழிகள் நிறைய இருக்கு, அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணினா நல்லா இருக்கும். ஓகேவா? பை.